பாவண்டா அவ. ஆல்ரெடி வாசுவை இழந்து தவிச்சா, இப்போ ஆதியையும் மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ண போறா. ஆனா ஒண்ணு, ஆதியால ரொம்ப நாளா இவங்களெல்லாம் விட்டு இருக்கவே முடியாது. எனக்கு என்னமோ ஆதி சீக்கிரமே இவங்களெல்லாம் தேடி வந்துருவாருன்னு தான் என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த சினிமா கிணமால காட்டுற மாதிரி கடைசியில் ஏதோ ஒன்று நடந்து அவங்க 2 பேரும் சேர்ந்துட மாட்டாங்களா அடிக்கடி யோசிச்சிட்டே இருப்பேன் தெரியுமா. யோசிப்பேன். ஆதி அவன் நினச்ச மாதிரி மொத்தமாக மறந்துட்டு கிளம்பிட்டான். பாரதி அதை ஏற்றுட்டு புது வாழ்க்கை வாழ போறேன்னு போயிட்டாங்க. அவங்க 2 பேருமே திரும்ப ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களான்னு மனசு எங்குதுரே. நடந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா நடக்கணுமே. விதி அவங்கள ஒன்று சேர்க்கணும்னு நினச்சா மறுபடியும் சந்திக்க வைக்க வேண்டாம். சரி ரம்யா, போயிட்டு வரோம். அம்மா கிளம்புறோம்மா. சரிம்மா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க ஆண்டாள். கரெக்டா செக்கப்க்கெல்லாம் போங்க. சரி, லகேஜ் கூட வண்டியில் வச்சுருக்கேன். என்னாச்சு மாப்ள? நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நாங்க வரல. அம்மா எங்க கூட வரலையா? ஏன் என்னாச்சு? மனசு கேட்கல ஆண்டாள். பாரதி இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு என்னால அங்க வந்து நிம்மதியா இருக்க முடியாது. ஆமா ஆண்டாள், அவ புருஷன் கூட சந்தோஷமா போயிருந்தா நாமளும் இங்க இருந்து சந்தோஷமா போயிருக்கலாம். ஆனா அவ கையில ஒரு பிள்ளையும் வயித்துல ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு கண்ணு முழுக்க கண்ணீரோட போறா. அவளை இப்படியே விட்டுட்டு போனா நம்ம மனசாட்சியை நம்மள கொன்னுரு ஆண்டாள. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நானும் பாட்டியும் இருக்கிற மிச்ச வாழ்க்கையை அவ கூட கழிச்சுக்கிறோம். நானும் இதை சொல்லணும்னு நினைச்சேன். 1000 இருந்தாலும் பாதி நம்ம வீட்டு பொண்ணு. அவங்களை இப்படி அனுப்பி வச்சது எங்களுக்கும் குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. நீங்க எடுத்த முடிவு சரிதான். ஆமா, என்ன பாத்துக்க என் புருஷன் இருக்காரு, என் மாமனார் மாமியார் இருக்காங்க. பவிய பாத்துக்க அவளோட புருஷனும் அவளோட மாமியார் மாமனாரும் இருக்காங்க. ஆனா பாரதியோட நீங்க இருந்தாதான் அவ சேஃபா இருப்பா. நீங்க சொன்னது கரெக்ட் தான், நீங்க அவ கூடயே போங்க. பாரதிக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லாம இருக்கலாம், ஆனா உங்கள மாதிரி ஒரு குடும்பம் அவளுக்கு கிடைச்சது உண்மையாவே அவ செஞ்ச புண்ணியம் தான். சரி, சீக்கிரம் பாரதிக்கு ஃபோன் பண்ணி எங்க போயிட்டு இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். அவ கோவிலுக்கு போயிட்டு தான் எங்க போறதுன்னு முடிவு பண்ணணும்னு சொன்னா. நாங்க அவளை பார்த்துட்டு அவ கூடயே போயிடுறோம். சரி ஆண்டாளு, நீயும் மாப்பிளையும் கிளம்புங்க. நீங்க அவங்க கூட போங்க தான். டேய் கிளவி, உன்னோட ஒரு விஷயம் இரு. இல்ல கூட இந்த வெத்தலை வாங்கி வச்சிருந்தேன், உனக்கு கொடுக்க மறந்துட்டேன். நல்லா சொன்னாங்க தடவை 4 ஃபுல்லா அரைச்சிட்டே உட்காந்து. சரியா? உங்க இடத்துக்கோ உன் எண்ணத்துக்கோ நீ 100 வருஷம் நல்லா இருப்ப சாமி. 100 வருஷமா? பாத்து போயிட்டு வாயா. சரி பார்க்கலாம், வர. சரிங்களா? பாத்து ஆண்டாளு. லட்சுமி, பாரதிக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுமா. சரிங்க அத்தை. என்னன்னு தெரியல, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு மெக்கானிக்கை கூப்பிட போயிருக்காங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன நீங்க ஏர்போர்ட்ல டிராப் பண்ண முடியுமா? ஐயோ சாரி சார், வண்டியில ஆல்ரெடி கஸ்டமர் இருக்காங்க சார். இந்த ரோட்ல வண்டிங்க வர அதிகம் வராது சார். சார் நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா அந்த சைடு பைபாஸ்க்கு போனா தான் வண்டி அதிகமாக வரும் சார். சரி, அப்போ என்ன பைபாஸ் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா? இல்லை சார், உள்ள ஆல்ரெடி கஸ்டமர் இருக்காங்க சார். சரி, நான் வேணா அவங்க கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா? கேட்டு பாருங்க சார். அவங்க ஓகேன்னு சொன்னா நான் கூட்டிட்டு போறேன். சரிங்க. உங்களை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நல்ல வேலை நீங்கள் இதில் வந்தீங்க. இல்லைன்னா நான் அமெரிக்கா போகிறதே டவுட்டு தான். என்ன அனுப்பி வைக்கிறதுக்காக தான் அந்த ஆண்டவனே உங்களை அனுப்பிச்சு வச்ச மாதிரி இருக்கு. சார், மேடம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நல்லா தெரியுங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் வந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஏர்போர்ட் போகணும். என்னை இந்த பைபாஸ் வரைக்கும் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒன்றும் என்னால் தொந்தரவு இல்லைங்க. சார் தேங்க்ஸுங்க. இருங்க, நான் என் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
அன்னைக்கு உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்தது தான் கடைசியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் திரும்ப உங்களை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. காலையிலேயே நீங்க ஃபாரினுக்கு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். காலையிலே போக வேண்டியது தான், ஃப்ளைட் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதான் இப்போ போயிட்டுருக்கேன். ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் தூரம் ட்ராப் பண்ணணும் தான் மீதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நேற்று போகாமல் இன்னைக்கு போகிறேன். பரவாயில்லைங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமேன்னு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தா நேர்லேயே உங்களை பார்த்துட்டேன். எது நடக்கணும்னு இருக்கும் அதானங்க நடக்கும். கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நம்ம 3 பேருக்குள்ள ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குங்க. அதனால தாங்க இப்படிலாம் நடக்குது. சாரிங்க, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். வெரி குட்ங்க. இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் உடனே மறக்கிறது தான் ரொம்ப நல்லது. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதாங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மறக்கிறது நல்லது தானே. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நான் எவ்வளோ தெளிவாக இருக்கேன் தெரியுங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னோட பழைய வாழ்க்கையை சுத்தமாக நான் மறந்தது தான். என்னன்னு தெரியலங்க, உங்ககிட்ட மட்டும் என்னை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே சொல்லிடுறேங்க. என் லைஃப்பில் எல்லாமே எனக்கு அம்மா தான். அவங்க இப்போ என் கூட இல்லை. அவங்க இல்லைங்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியலைங்க. அவங்க இறந்தப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அம்மா நான் சும்மா இல்லைங்க. சரி, உங்கள் பிரச்சனை என்னாச்சு? உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுனீங்களா? இல்லைங்க, அவரு எங்களை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? வேண்டாம்னு சொல்லிட்டு போறவங்க கிட்ட போய் வேற என்ன சொல்லி பேச சொல்றீங்க? சரி, அவர்கிட்ட பொறுமையாக பேசி புரிய வைக்கலாம்ல? இல்லைங்க, இனிமே என்ன பேசினாலும் எந்த யூஸும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே அவர் வாழ்க்கையை வாழட்டும். என் குழந்தைங்களுக்காக என் வாழ்க்கையை நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ இனிமே அவர் கூட சேர்ந்து வாழ்ற ஐடியாவே இல்லையா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, ஆனா இப்ப சுத்தமா இல்ல. அப்படி என்னங்க அவருக்கு பிரச்சனை? நானும் என் குழந்தைங்களும் தான் அவருக்கு பிரச்சனை. அவருக்கு நாங்க அவர் கூட இருக்க கூடாது. அதான் எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. சாரிங்க, தேவையில்லாம கேட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்லைங்க, கஷ்டமோ கண்ணீரோ எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. கடவுளுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையில தான் விளையாடுவாரு. சரி விடுங்க, கொஞ்ச நாள் போனா அவரே உங்களை தேடி வருவார். ஷியோர். இல்லைங்க, இனிமே அவரே தேடி வந்தாலும் நான் அவரை ஏத்துக்க போறதில்ல. முடிஞ்சு போனது தொடங்கி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. முடிஞ்சதாவே இருக்கட்டும். அதுதான் இதுக்கான முடிவா இருக்கும். முடிவு எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு வேணா நம்ம யோசிக்கலாம். ஆனா எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்களும் நானும் இல்லைங்க. மேலே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் நம்ம தலையில எழுதிட்டு இருக்கானே, அவன் தான். அவன் ஏற்கனவே எழுதி வச்சிட்டாங்க. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நான் இப்படிதான் வாழணும்னு எல்லாமே எழுதி வச்சிட்டான். இனிமே அந்த எழுத்துக்கு ஏத்த மாதிரி என்னை நான் மாத்திக்கிட்டு வாழ பழக வேண்டியதுதான். இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணுங்க, கண்டிப்பா உங்களை மிஸ் பண்றதுக்கு உங்க ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணுவார். உண்மையை சொல்லணும்னா அவரை மிஸ் பண்ணிட்டு நான் தான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் இப்படி மாறினதுக்கு காரணம் நான் தான். என்னாலதான் அவர் இன்னைக்கு எங்களை விட்டு போயிட்டாரு. நான் செஞ்ச தப்பு தான் அவர் எங்க கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. தப்பு செய்யறது மனுஷங்களோட குணங்க, அது இயற்கை. அதை மன்னிக்கிறதும் மனுஷங்களுக்கு இயற்கையாகவே வரணும். கவலைப்படாதீங்க, தப்பு உங்க பேர்ல இருந்தா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் உங்களை மன்னிச்சு ஏத்துப்பார். என்னங்க அது சாப்பாடா? ஆமாங்க, திடீர்னு இவளுக்கு பசிச்சா குடிக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இவ வேண்டான்னு சொல்லிட்டான். அப்ப அந்த சாப்பாடு எனக்கு தரீங்களா? இல்ல, உங்க கையால சமைச்சதை கடைசியா ஒரு தடவை சாப்பிட்டு போகணும் போல இருக்கு.
ஓவராக தான் இருக்கும். உங்கள் சாப்பாட்டை சாப்பிடும் போதெல்லாம் என் அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அதனால தான் அடிக்கடி வந்து உங்களை எனக்கு சமைச்சு தர சொல்லுவேன். பாப்பா, நீ சாப்பிட்றியா? எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறீங்களா? தாராளமாக ஊட்டி விடுறேன். சாப்பிடு. நிஷா. ஓ, வந்துட்டியா? சரி சரி, பக்கத்தில் தான் இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். சரி சரி, வச்சிட்டேன். ஓகே அது. ஓகேங்க, அப்போ நான் கிளம்பட்டுமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாப்பா, போயிட்டு வரவா? போயிட்டு வாங்க அங்கிள். அம்மாவை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரிங்களா?